வணக்கம் மக்களே! துல்கர் சல்மான், பாக்கியஸ்ரீ, சமுத்திரக்கனி, ராணா நடிப்பில செல்வமணி செல்வராஜ் அப்படிங்கிறோட இயக்கத்தில இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் காந்தா. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ட்ரெய்லர் குடுத்த இம்பாக்ட்ன்னு தான் சொல்லணும். அந்த எதிர்பார்ப்ப இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, திரையுலகத்தில உச்சத்தில ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில இருக்கவர் தான் துல்கர் சல்மான். அவருக்கு ஆரம்ப கட்டத்தில வாய்ப்பு குடுத்து, அந்த உச்சத்த அடையறதுக்கான வழிவகைகள செஞ்சு குடுத்தவரு ஐயா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்க சமுத்திரக்கனி. இவங்க 2 பேரும் ஒரு படத்தில சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சமுத்திரக்கனி ஒரு ஹீரோயினா அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க தான் பாக்கியஸ்ரீ. ஒரு கட்டத்தில சமுத்திரக்கனிக்கும், துல்கருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகி படப்பிடிப்புல அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இவங்க 2 பேத்துக்கு இடையில மாட்டிட்டு முழிக்கிறாங்க ஹீரோயின் பாக்கியஸ்ரீ. ஒரு நாள் என்ன ஆகுது அப்டின்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தர் கொல்லப்படுறாங்க. அது யாரு? அந்த கொலைக்கான பின்னணி என்ன? அதுக்கான காரணங்கள்லாம் என்ன? கடைசியில இவங்களோட ஈகோ கிளாஷ் எப்படி முடிஞ்சது? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. டி.கே. மகாதேவன் அப்படிங்கிற கேரக்டர் தான் துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. படத்துல அவருக்கு நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பட்டம் குடுப்பாங்க. அந்த படத்துல மட்டும் இல்ல, நான் நிஜமாவே நடிப்பு சக்கரவர்த்தி தான்டா அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு தான் மனுஷன் தீயா நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீன்லயும், ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே அவரோட நடிப்பு அட்டகாசமா இருந்ததுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1950ஸ்ல இருந்த ஹீரோக்களோட மேனரிசமா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படியே தன்னோட நடிப்புல கொண்டு வந்திருக்காரு. சமுத்திரக்கனி கூட அவரு நடக்கிற அந்த ஈகோ கிளாஷ்ல அவரோட ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், ஹீரோயின் கூட அவரோட அந்த லவ் சீனா இருக்கட்டும், கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி உடைஞ்சு அழுவுறதா இருக்கட்டும், ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவரு தவிக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்திலயுமே மனுஷன் நடிப்புல வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கான்னே சொல்லலாம். இது அவரோட கேரியரோட அந்த உச்சகட்ட நடிப்பு அப்டின்னா, இந்த படத்த கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஐயா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் கேரக்டர்ல சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாரி ப்ரொஜெக்ட் ஆனாலுமே, படத்துல ஒரு செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் படம் முழுக்க அவரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவருக்கான கேரக்டரைசேஷனா இருக்கட்டும், எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம். அவரும் அந்த தன்னால வளர்ந்து விட்ட ஒருத்தன், தன்னையே மதிக்காம தாங்கிட்டே ஈகோ காட்டும்போது, தன்னோட ஈகோ எப்படி வழிவரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லயும், ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே அவர் காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். கடைசியா கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி அவரு நெகிழ்ச்சி அடையிற மாரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லயும் பக்காவா குடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம, தெலுங்கு படங்கள்ல இவர காட்டும்போது, அந்த மேக்கப் வந்து ஒரு மாரி உறுத்தலாவே இருக்கும். ஆனா, இந்த படத்துல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த மேக்கப் எங்கேயுமே உறுத்தாம படம் முழுக்க பார்க்கறதுக்கும் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஹீரோயின் பாக்கியஸ்ரீய ட்ரெய்லர்ல பார்த்துட்டு, இந்த பொண்ணு ஏன்டா போட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேச்சுக்கள் வந்தத பார்க்க முடிஞ்சது. ஆனா, அது எல்லாத்துக்குமே தன்னோட நடிப்புல பக்காவா பதிலடி குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்களோட நடிப்பு கிட்டத்தட்ட அந்த 50ஸ்ல இருந்த ஹீரோயின்ஸோட நடிப்ப அப்படியே ரிசெம்பிள் பண்ற மாரி ரொம்ப நேச்சுரலாவே குடுத்திருந்தாங்க. எங்கேயுமே ஓவர் ஆக்டிங் மாரியே தெரியல. ஏன்னா, அதே மாரி தான் துல்கருக்குமே. துல்கர் 1 இன்ச் நகர்த்தி நடிச்சிருந்தா கூட அது ஓவர் ஆக்டிங் மாரி ப்ரொஜெக்ட் ஆறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. 2 பேருமே சரியான மீட்டர்ல நடிச்சு, தங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா செகண்ட் ஹால்ஃப்ல இவங்களோட சீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முழுக்க ஹீரோயின் படம் முழுக்கவே நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் படத்துல மெயின் கேரக்டரா இருந்தாலுமே, இவங்கள தாண்டி படத்துல ஹெல்ப்பரா வர்ற வையாபுரியா இருக்கட்டும், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்ற கஜேஷ் நாகேஷ், அவர் வந்து நாகேஷோட பேரன். அப்புறம் துல்கரோட ஒய்ஃபா வர்ற காயத்ரி, அவரோட அப்பாவா வர்ற நிழல்கள் ரவி, போலீஸா வர்ற ஆடுகளம் நரேனு, அப்புறம் அந்த ஸ்டுடியோவோட ஓனரா வர்ற ரவீந்திர விஜய் உட்பட எல்லாருமே அவங்கவங்களுக்கு குடுத்த வேலைய பக்காவா பெர்ஃபெக்ட்டா சொல்லியிருந்தாங்கன்னே சொல்லலாம். எல்லாருக்குமான மேக்கப்புமே கிட்டத்தட்ட அந்த 50ஸ்ல இருக்க மாரியே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ஏன்னா, எங்கேயுமே உறுத்தாம படத்துக்கோட தன்மைக்கு ஏத்த மாரி அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் இருந்தது சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட அந்த வின்டேஜ் ஃபீலிங்கே நம்மளுக்கு கடத்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாடல்களுமே ரசிக்கும்படியாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 பாட்டு வரும். 2 பாட்டுமே சூப்பரா ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாரி கேமரா ஒர்க் வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டோன எங்கேயுமே நமக்கு உறுத்தாத அளவுக்கு, நம்ம ரசிக்கிறபடியாவே திடீர்னு ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு, அதுக்கு அடுத்த மாரியான ஃப்ரேம வேற மாரி காட்டுனது. ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே இவங்க காட்டுன டிஃபரன்ஸா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஷாட்டுமா இருக்கட்டும், டாப் நாச்ன்னே சொல்லலாம். இந்த வருஷம் வந்த கேமரா ஒர்க்ல இந்த படத்துல வந்தது தான் பெஸ்ட் ஒர்க் அப்டின்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட இன்னொரு பலம் அப்டின்னா, ஆர்ட் ஒர்க் தான். அந்த 50ஸ அப்படியே கொண்டு வந்ததா இருக்கட்டும். அந்த செட் எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த ஒவ்வொரு பொருளும் அந்த சின்னதா ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு சின்னதா ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். அது மொதற்கொண்டு செம்மையா ஒர்க் பண்ணி, அந்த காலத்த அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாரி தான் மேக்கப்புமே. எங்கேயுமே இந்த மேக்கப் வந்துட்டு 50ஸ்லாம் இருந்த மாரி இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. எல்லாருக்குமே செம்மையா ஒரு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது டெக்னிக்கலா இந்த படம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டைரக்ட்டா கதைக்குள்ள வந்தது தான் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அந்த கதைக்குள்ள வந்ததுக்கப்புறம், சீன் பை சீன் வந்துட்டு துல்கருக்கும், சமுத்திரக்கனிக்கும் இருக்க ஈகோ கிளாஷ அவங்க காட்டுன விதம், அந்த ஈகோ எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத காட்டுன விதம், எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி துல்கரோட வலைக்குள்ள பாக்கியஸ்ரீ எப்படி போறாங்க அப்படிங்கிறதுக்கான வச்ச சீன்ஸுமே எல்லாமே அழகா இருந்தது. அவங்க 2 பேத்தோட அந்த ஈகோ எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ, யாருமே எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்ட வச்சு செம்மையா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம டாப் நாச்சா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் நடிச்சிருக்கவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு சரி செகண்ட் ஹாஃப்ல இந்த ஈகோ எப்படி அந்த முடிஞ்ச இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வேற ஜெனரா மாரி இன்வெஸ்டிகேஷன் பக்கம் போயிருது. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற அதிகாரியா ராணா வராரு. அவரோட நடிப்பு மட்டும் கொஞ்சம் உறுத்தலா இருந்த மாரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸயுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு
அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிற போற கட்டத்தில ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு ரிவீல் ஆகும். அங்க ஆரம்பிக்கிற படம் கிளைமாக்ஸ் வரைக்குமே உங்கள வேற எங்கேயுமே யோசிக்க விடாம நீங்க ஸ்க்ரீன மட்டும் தான் பார்க்குற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த ரைட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வேற மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த ரைட்டிங் வந்துட்டு நீங்க அதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் சலிப்பு தட்டுற இன்வெஸ்டிகேஷன் சீனையே மறக்க வச்சுற மாரி இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு ஒரு பெஸ்ட் ரைட்டிங் அப்டின்னா, அந்த சீன்ஸ நம்ம தாராளமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாரியாவும், செகண்ட் ஹாஃப் ஒரு மாரியும் கொண்டு வந்த விதமுமே ரசிக்கும்படியா தான் இருந்தது. அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோ, ஹீரோயினுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ்ல ஒரு 10 நிமிஷமும், செகண்ட் ஹாஃப்ல அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு 10 நிமிஷமும் கட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, இந்த படம் இன்னுமே கொஞ்சம் விறுவிறுப்பாவே ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். அந்த ஸ்லோனஸ கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, இந்த படம் இன்னமும் வேற லெவல்ல வந்து எப்பயுமே சினிமா லவர்ஸ்க்கு இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நீங்க ஈச் அண்ட் எவரி ஃப்ரேம் வந்து நீங்க ரசிக்கிற மாரியே தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு ஒவ்வொரு கதை சொல்லும். இந்த சீன் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்க தோன்ற அளவுக்கு படம் இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இது உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குற படமா இருக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவரி ஃப்ரேம் வந்துட்டு நீங்க ரசிக்கிற மாரி, அதிலிருந்து நீங்க கத்துக்கிற மாரியான விஷயங்கள் கூட இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இது எல்லாருக்குமே செட் ஆகுற மாரி படமா அப்படின்னு கேட்டா, அங்கேயும் ஒரு கேள்விக்குறி தான் உண்டாகுது. நீங்க ஒரு வித்தியாசமான சினிமா பார்க்கணும். அதுல ஒரு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கும். காந்தாவின் காரம் நல்லா தான் இருக்கு. தாராளமா தியேட்டர்ல பாருங்க மக்களே. அடுத்து ஒரு நிமிஷம் சந்திப்போம். நன்றி.